அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செலினை புரிஞ்சுக்கிட்டு செலினோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இனாக்ரேஷனுக்கு வந்த நம்ம ஜெனியை பார்த்து நம்ம செலியன் ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஜெனியோடையும் பாப்பாவோடையும் வச்சு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் என்னால் குழந்தைய கூட பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட நம்ம செலியன் வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற எழில் என்ன பண்ணனா, அண்ணா என்னடா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, அது உன்னோட குழந்தை, உனக்கு தான் உரிமையாக இருக்குது, நீ போய் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்ல. ஆனால் செலியன் வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஜெனிக்கு இது பிடிக்காம போயிடுமோ, இதனால நமக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலின் வந்து யோசிச்சு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எழில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெனிக்கிட்ட எல்லாரும் உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போக நம்ம இனியா கிட்ட இருந்து பாப்பாவை வாங்கி நம்ம செலியன் கிட்டே கொடுக்குறாங்க. செலியன் பாப்பாவை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்ப செல்லமாகவும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம ஜெனியை நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணியிருந்தாலும் ஒரு பக்கம் வேண்டான்னு சொல்ல முடியல, இன்னொரு பக்கம் அவன் பண்ண தப்பை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கிறாங்க ஜெனி. ஆனால் செலியன் பண்ண தப்பை எல்லாத்தையுமே உணர்ந்து செலியன் திருந்தி இருக்காரு அப்படிங்கிற விஷயம் நம்ம ஜெனி புரிஞ்சுக்கிட்டாலும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதை சொல்லி நம்மளால் புரிய வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்குது. இன்னொரு பக்கம் செலியன் நம்மளை ஏமாத்துறது ரொம்ப பெரிய தப்பு தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயும் நம்ம ஜெனி இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு அவங்கள பிரிக்கணும்னு முடிவு பண்ணது நம்மளோட மாலினி தான். அந்த விஷயத்தையும் நம்ம ஜெனி கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. செலியன் ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ண தப்பால் இவ்வளோ தூரம் அவன் வருத்தப்பட்டு நிற்கிறான். அவன் எந்த இடத்துலையுமே நம்மளை விட்டு கொடுக்கல. ஆனால் அப்பாவோட பேச்சை கேட்டு நாம் தான் செலியனை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த கூடிய சீக்கிரம் நம்ம ஜெனி தெரிஞ்சுக்க போகிறாங்க. தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட ரெண்டு பேருக்கிட்டே ஃபைட் பண்ணிவிட்டு நம்ம ஜெனியை தானாகவே வீட்டுக்கு வர போகிறாங்க. ஏன்னா ஜோசப் வந்து ஜெனிக்கு எப்படியாச்சும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், செலினோட குடும்பமும் இதுக்கப்புறம் நம்ம ஜெனிக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் வேற ஒரு வக்கீலை பார்த்து இமிடியேட்டாக அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறதுல ரொம்ப குறியாக இருக்கார் நம்ம ஜோசப். அதனால் கண்டிப்பாக நம்ம ஜெனிக்கிட்ட அசிங்கப்பட போகிறதும் நம்ம ஜோசப் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.